ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். புராதன நூல்களில் நவீன கண்டுபிடிப்புகள் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி. இப்போது நாம் எந்த மதஸ்தர்கள் விஞ்ஞான சாஸ்திரம் வளர முடியாதபடி விஞ்ஞானிகளை ஹெரிடிக் என்று சொல்லி கொளுத்தினார்களோ, அதே மதஸ்தர்களோடு சேர்ந்து கொண்டு இந்தியாவில் சயின்ஸ் வளராததற்கு காரணம் ஹிந்து மதம்தான். பரலோகம் என்று சொல்லிக்கொண்டு ஹிந்து மதம் இந்த லோகத்து விஷயங்களையெல்லாம் அலட்சியம் செய்துவிட்டது என்று குற்றம் சொல்கிறோம். வாஸ்தவத்தில் அத்தனை சயின்ஸ்களும் நம் சாஸ்திரங்களிலே இருக்கின்றன. சூரியன் இருந்தபடிதான் இருக்கிறது, பூமிதான் அதை சுற்றி வருகிறது. பூமி சுற்றுவதால் தான் சூரியன் உதிப்பதாகவும் அஸ்தமிப்பதாகவும் தோன்றுகிறதே என்று வாஸ்தவத்தில் சூரியன் பூமியின் கிழக்கே தினம் தினம் உதித்து அப்புறம் மேற்கே நகர்ந்து போய் அஸ்தமிக்கவில்லை என்ற விஷயம் ரிக்வேதத்தில் உள்ள ஐதரேய பிராமணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் உதிப்பதுமில்லை அஸ்தமிப்பதுமில்லை என்று அதிலே தெளிவாக சொல்லியிருக்கிறது. பூமி சுற்றுகிற விஷயம் வித்வான்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் என்பதற்கு திருமலை நாயகரிடம் மந்திரியாக இருந்த திருநீலகண்ட தீட்சிதரின் சிவோத்கர்ஷ மஞ்சரியில் ஆதாரம் இருக்கிறது. பூமிர் பிராமயதி என்றே இதில் கடைசி ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அந்த ஸ்லோகத்திலிருந்து நீலகண்ட தீட்சிதருக்கு பெரிய பாட்டனாரான அப்பைய தீட்சிதருக்கும் பூமி சுற்றுகிற விஷயம் தெரியும் என்பது தெரிகிறது. அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? ஈஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்தி என்று ஒரு பெயர். பூமி, ஜலம், வாயு, அக்னி, ஆகாசம், சூரியன், சந்திரன். யாகம் செய்கிறவனான எஜமானன் ஆகிய இந்த 8ம் ஈஸ்வரனுடைய மூர்த்திகள். இவற்றிலே எஜமானன் ஒருத்தனுக்கு மட்டும் பிரம்மணம், அதாவது சுற்றுதல் இல்லை. பாக்கி 7ம் பிரம்மணம் உடையவையே என்று அப்பைய தீட்சிதர் சொல்லி இருக்கிறார். அப்படி அவர் சொல்லி இருக்கிறார் என்பதை அவருடைய தம்பி பேரரான நீலகண்ட தீட்சிதர் இந்த ஸ்லோகத்தில் எடுத்து காட்டியிருக்கிறார். காற்று நின்ற இடத்தில் நிற்காமல் சுற்றுவதும், நெருப்பும் கொஞ்சம் கூட ஸ்டெடியாக இல்லாமல் அசைந்து ஆடுவதும், ஜலமும் இப்படியே ஒரு இடமாக இருக்க முடியாமல் ஓடுவதும் நம் கண்ணுக்கே தெரிவதுதான். ஆகாசத்தை பார்க்கும்போது சூரிய சந்திரர்கள் சுற்றுவது தெரிகிறது. ஆகாசத்திலே தான் சகல சப்தங்களும் இருக்கின்றன. சலனம்தான் சப்த மூலம் என்பதால் அந்த ஆகாசமும் பிரம்மணமுடையது என்று தெரிகிறது. ஆனால் பூமியை பார்த்தால் அது போட்டபடி இருக்கிற மாதிரி தானே தெரிகிறது. இப்படி தெரிந்தாலும் அதுவும் சுற்றுகிற ஏழில் ஒன்று என்றே அப்பைய தீட்சிதர் கருதி இருக்கிறார். பூமிர் பிராமயதி என்று ஸ்லோகம் ஆரம்பிப்பது பூமியின் சுழற்சியைத்தான் குறிக்கிறது. பூமியின் ஆகர்ஷம், சுற்றுவது முதலியன இருக்கட்டும், பூமியின் ரூபத்தையே பார்க்கலாம். வெள்ளைக்காரர்கள் என்ன சொன்னார்கள்? பூமி தட்டையாக தோசைக்கல் மாதிரி இருக்கிறது என்றுதான் பழங்காலத்தில் நினைத்தார்கள். அது தட்டையாக இல்லை, பந்து மாதிரி உருண்டையாக இருக்கிறது என்று நாங்கள் தான் சமீப நூற்றாண்டுகளில் கண்டுபிடித்தோம் என்கிறார்கள். சரி, ஜியாகிரபிக்கு பேர் என்ன சொல்கிறோம்? பூகோள சாஸ்திரம் என்கிறோம். பூசாஸ்திரம் என்று சொன்னாலே போதும். ஆனால் பூமியானது கோளமாக, அதாவது உருண்டையாக இருப்பது நமக்கு ஆதி காலத்திலிருந்தே தெரியும் என்று தெரிவிப்பதாகத்தான் பூகோளம் என்று சொல்லியிருக்கிறது. யூனிவர்ஸ் எனப்படும் சகல நட்சத்திர லோகங்களும் உட்பட்ட பிரபஞ்சத்தை பிரம்மாண்டம் என்கிறோம். பிரம்மனால் படைக்கப்பட்ட அண்டம் இது. அண்டம் என்றால் என்ன தெரியுமா? கோழி முட்டை. கோழி முட்டை திட்டமான உருண்டையாக இருப்பதில்லை. ஒரு உருண்டையின் ஓரங்களை தட்டிவிட்டாற்போல் நீளவட்டத்தில் கனபரிமாணம் உள்ளதாக முட்டை இருக்கிறது. நவீன விஞ்ஞானத்திலும் யூனிவர்ஸ் என்பது உருண்டையாக ஸ்பெரிக்கல் இல்லை, முட்டை மாதிரி ஓவல் வடிவத்தில் கன பரிமாணம் உள்ளதாக எலிப்டிக்கலாகவே இருக்கிறது என்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் முழுக்க நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்ற மாடர்ன் அஸ்ட்ரானமியில் சொல்கிறார்கள் என்றால், வேத காலத்திலிருந்து நாம் இதற்கு தந்திருக்கிற பேரே இந்த உண்மையைத்தான் சொல்கிறது.
ஜகத் ஜெகத் என்றே நாம் சொல்கிறோம். ஜகத் என்றால் நின்ற இடத்தில் நிற்காமல் போய்க் கொண்டிருப்பது என்றுதான் அர்த்தம். பூமி சுற்றுகிறது என்ற வாதத்தை ஆட்சேபித்தவர்களும் நம்மவர்களில் சிலர் இருந்துதான் இருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சாராருடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன். பூமியின் சுற்றளவு சுமார் 25,000 மைல். அதனால் ஒரு நாளில், அதாவது 24 மணிகளில் பூமி ஒரு தடவை தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது என்றால் அது மணிக்கு 1000 மைல் சுற்றுகிறது என்று அர்த்தம். அப்படியென்றால் ஒரு நிமிஷத்தில் அது 16 அல்லது 17 மைல் சுற்றுகிறது. அதாவது பூமி சுற்றுக்கொண்டே இருப்பதால் இந்த நிமிஷத்தில் இந்த மயிலாப்பூர் இருக்கிற இடத்தில் அடுத்த நிமிஷம் இங்கே இருந்து 17 மைலில் இருக்கிற ஒரு ஊரோ சமுத்திரமோ வந்தாக வேண்டும். இந்த நிமிஷத்தில் இந்த மயிலாப்பூரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற காக்காய் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழும்பி ஆகாசத்தில் நேரே போகிறது. அடுத்த நிமிஷம் அது கீழே வருகிறது. முன்னே எங்கே உட்கார்ந்திருந்தோமோ அதே மயிலாப்பூர் மரத்தில் அல்லது மாடியில் வந்து உட்காருகிறது. பூமி சுற்றுவது நிஜமானால் இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும்? அது மேலே எழும்பின ஒரு நிமிஷத்தில் கீழே இருக்கிற பூமி சுற்றுகிற சுற்றில் மயிலாப்பூர் இருக்கிற இடம் நகர்ந்து 17 மைலுக்கு அந்தண்டை உள்ள இடமல்லவா இங்கே வந்திருக்க வேண்டும்? இப்படி கேட்கிறார் பூபிரமண சித்தாந்தத்தை ஆட்சேபிக்கிறவர். இதற்கு மேற்படி சித்தாந்திகள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று நான் பார்க்கவில்லை. ஆனால் நவீன விஞ்ஞானம் படித்தவர்களை கேட்டபோது பூமியை சுற்றி 200 மைலுக்கு அட்மாஸ்பியர் என்ற காற்று மண்டலம் இருக்கிறது. அதற்கப்புறமும் உரைகள் மாதிரி சில மண்டலங்கள் இருக்கின்றன. இவையும் பூமியோடு கூடவே சுற்றி வருகின்றன என்று விளக்குகிறார்கள். நான் இப்போது சொன்னதில் கொஞ்சம் பிசகு இருந்தாலும் இருக்கலாம். அப்படியானாலும் பூமி அது மட்டுமின்றி அதன் அட்மாஸ்பியரும் அதோடு கூட சுற்றுகிறது என்பதில் சந்தேகமில்லை. அரபிக் நியூமரல் என்று சொல்கிற 1, 2, 3, 4 இலக்கங்களுக்கு இந்தியாதான் மூலமான தாய் வீடு. இப்போது மேல்நாட்டினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சைஃபர் என்பதே இந்தியாவிலிருந்து வந்ததுதான் என்று மேல்நாட்டு அறிஞர்கள் சொல்கிறார்கள். இது தெரிய வந்ததால் தான் கணித சாஸ்திரம் பூரண ரூபம் பெற முடிந்தது என்கிறார்கள். சைஃபர் வந்தது மட்டுமில்லை, எந்த இலக்கத்தை சைஃபரால் வகுத்தாலும் இன்ஃபினிட், அதாவது அனந்தம் வருகிறது என்ற சூக்ஷ்மமான கணித உண்மையையும் பாஸ்கராச்சாரியர் சொல்லி அதை பரமாத்ம தத்துவத்தோடு சேர்த்து தம் கணித சாஸ்திரத்தின் மங்கள ஸ்லோகமாக சொல்கிறார். வகுக்கும் எண் சிறிதாக ஆக ஆக ஈவு பெரிதாகும் அல்லவா? 16 8ஆல் வகுத்தால், அதாவது வகுக்கும் எண் 8ஆக இருந்தால் ஈவு 2, வகுக்கும் எண் 4ஆனால் ஈவு 4, 2ஆனால் ஈவு 8 ஆகிறது. சைஃபராலேயே வகுத்து விட்டால் அப்போது ஈவானது எண்ணிக்கையாலேயே குறிப்பிட முடியாத அளவிற்கு அனந்தம் ஆகிவிடுகிறது, அதாவது இன்ஃபினிட்டி ஆகிவிடுகிறது. வகுப்படும் எண் எதுவானாலும் சரி, அதை வகுக்கிற எண் சைஃபரானால் ஈவு அனந்தம். இதற்கு கஹரம் என்று பாஸ்கராச்சாரியார் பெயர் கொடுத்திருக்கிறார். கம் என்றால் சைஃபர், ஹரம் என்றால் வகுத்தல். இப்படி அனந்தமாக இருக்கிற பரமாத்மாவை நமஸ்கரிக்கிறேன் என்று தம்முடைய கணித சாஸ்திரத்தில் அவர் சொல்லுகிறார். இத்துடன் புராதன நூல்களில் நவீன கண்டுபிடிப்புகள் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.